சவுந்தரபாண்டியன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய வீடுகளிலே. இது வந்து கொண்டிருக்கிறார் சவுந்தரபாண்டியன் அண்ணன் அவர்கள். புரட்சி சின்னத்திற்கு வாக்களிப்போம் என்று வாக்குறுதிதாரங்கள் வாக்காளர்களே. சட்டமன்ற தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் மதிய உணவு தந்த புரட்சி சின்னத்திற்கு மட்டுமல்ல அதன் நல்லதொரு வாய்ப்பு சரித்திரம் உருவாக்க வேண்டும். வாழ்க்கையிலே சம்பாதித்து பழக்கக்கூடிய உங்களுடைய வீடுகளிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். மறந்து நிற்கிறார்கள். ஒரு தடவை கேப்டன் சந்தர்ப்பம் கொடுங்க. நான் பண்ணி கொடுக்கறத கேள்வி கேளுங்க. திமுக ஓட்டு போட கேளுங்க. எங்களுக்கு வாய்ப்பு கொடு. அந்த மீன்கரைக்குள்ள போய் பார்த்தோம். அந்த மீன்கரைக்குள்ள போய் பார்த்தோம். அந்த அவல நிலை உண்மையா அது வருத்தமா இருக்காங்க. போய் பார்த்தோட அந்த கஷ்டம் எப்படின்னு தெரியுது. அதாவது மீன்கரை வச்சிருக்கவங்களுடைய கஷ்டம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மீன்கரையில போய் வாங்க போறவருடைய சுகாதாரமான சூழ்நிலை அங்க இருக்கணும் இல்லை. கழிவு நீர்ல இருந்து போறதுக்கு ஒரு வசதியான இடம் இல்லை. அங்க மேல ஒரு வெயிலுக்கு கூட எதுவும் கிடையாது. அந்த அவல நிலை இந்த மீன்கரை நான் பார்த்தேன். வந்து கொண்டிருக்கிறார் இந்திய நாடு வல்லரசாகிட அதற்கு நரேந்திர மோடி பிரதமராகிட கேப்டனின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் சவுந்தரபாண்டியன் வந்து கொண்டிருக்கிறார். என்னை பத்தி தகவல் இதுக்குள்ள இருக்கு. பிள்ளைகளை பார்க்க சொல்லுங்க. இப்ப அந்த மாதிரி வந்து கேட்டதா தவிர நல்லவரா கெட்டவரா பார்த்து சொல்லுப்பா. என்னை பத்தி தகவல் அதுல நான் நல்லவனா கெட்டவனா பையனை பிள்ளைகளை டிசைட் பண்ணுறேன். மீதி 6 வேட்பாளர் இருக்காங்க கூட நிக்கிறாங்க இல்லையா. திமுக நிக்குது, அண்ணா திமுக நிக்குது, கம்யூனிஸ்ட் நிக்குது, காங்கிரஸ் நிக்குது. எல்லா வேட்பாளரை எடுத்து டீட்டெயில் எடுங்க. அந்த வேட்பாளர் நல்லவரானு பார்க்க சொல்லுங்க. நான் நல்லவனா இருந்தா எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க. நிச்சயமா எங்களால பண்ணி தர முடியும். உயிரை படி வச்சு கடை வைக்கிறோம். உயிரை படி வச்சு போறா கூண்டு வெளில போட்டா முடியாதுல ஆண்டிங்க கூட கடை போட்டீங்களா? அதெல்லாம் முக்கியம். இதுக்கு என்ன தெரியுமா இப்போ எவ்வளவு அறிவா உட்கார்ந்து பேசுறீங்க? மொத்தம் சார்பாக நீங்க விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் சொல்றேன். நீ வேட்பாளர் சவுந்தரபாண்டியன் வேட்பாளர் வருகிற 24ஆம் தேதி எலெக்ஷன். ஊர் மொத்தமும் கலந்து உங்களுக்கே முரசுக்கே ஓட்டு போட்டு வெற்றி வெற்றி செய்யுங்க. என்ன மனசோட அப்படி பாருங்க. நீங்க பாருங்க. நீங்க அவங்கள போடுங்க. புரசுல போடுங்கம்மா. மறந்துடாதீங்க. மாற்றம் பண்ணுமா. மறந்துடாதீங்க. இங்க வா. நல்ல ரெடி தலைவரை மாற்றி போடுங்க. எண்ணூர் நண்பர்கள் குழுவிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து முதலாக எங்களை சந்திக்க வந்திருக்கும் வேட்பாளர் அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் என்பதை இந்த நண்பர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.